சுதந்திர நன்னாளில் தாய் குளங்களின் கண்ணீருக்கு முற்றுப்புள்ளி வைக்க கோரிக்கை. சுதந்திர தின நன்னாளில் தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் அவர்களிடம் முக்கிய கோரிக்கை. தங்கவயல் கௌதம் நகர் வெல்ஃபேர் அசோசியேஷன் தலைவர் டாக்டர் விஜயகுமார் அவர்கள் தங்கவயலில் வசிக்கும் வயதான தாய்க்குளங்களின் வாழ்வாதாரத்தை கருத்தில் கொண்டு சட்டமன்ற உறுப்பினர் திருமதி ரூபகலா சசிதர் அவர்களிடம் உருக்கமான கோரிக்கை ஒன்றை முன்வைத்துள்ளார். தங்கவயல் தாய்க்குளங்களுக்கு மாதந்தோறும் கிடைத்து வந்த ஓய்வூதிய தொகையை நம்பியே ஏராளமான முதியவர்கள் தங்களுடைய அன்றாட தேவைகளான மருத்துவ செலவுகள் மற்றும் அவர்களின் அத்தியாவசிய செலவுகளை சமாளித்து வந்தனர். அதேபோல் அடிப்படை வசதிகள் இல்லாத நிலையில் மாதந்தோறும் ரேஷன் கடைகளில் வழங்கப்படும் அரசின் இலவச ரேஷன் பொருட்களை நம்பியும் ஏராளமான ஏழை குடும்பங்கள் மற்றும் வயதானவர்கள் வாழ்ந்து வருகின்றனர். ஆனால் ஓய்வூதியம் ரேஷன் விநியோகம் நிறுத்தப்பட்டுள்ளதால் வயதானவர்கள் மற்றும் ஆதரவற்ற குடும்பங்கள் கடுமையான சிரமத்திற்கும் வேதனைக்கும் உள்ளாகி என்ன செய்வது என்று அறியாமல் தத்தளித்து வருகின்றனர். தங்கவயல் சட்டமன்ற உறுப்பினரே, இது உங்கள் மண். இந்த ஊரின் தாய் குளங்களுக்கு நீங்கள் ஒரு தாயை போன்றவர் என்று குறிப்பிட்ட டாக்டர் விஜயகுமார் அவர்கள் முன்பு எவ்வாறு அரசாங்கம் பொதுமக்களுக்கு ஓய்வூதிய பணமும் ரேஷன் பொருட்களும் முறையாக கிடைத்து வந்ததோ அதே போன்று மீண்டும் கிடைக்க கர்நாடக அரசின் கவனத்திற்கு இந்த பிரச்சனையை உடனடியாக எடுத்து சென்று இதற்கு தகுந்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். இந்த சுதந்திர நன்னாளில் கோலார் தங்கவயலில் வாழும் தாய்க்குளங்களின் அழுகைக்கு நீங்கள் ஒரு முற்றுப்புள்ளி வைக்க வேண்டும். அவர்களின் கண்ணீரை துடைத்து அவர்களின் வாழ்வில் மீண்டும் நம்பிக்கை ஏற்படுத்த வேண்டும் என்று உருக்கமாக கேட்டுக்கொண்டார். சுதந்திர தின நன்னாளில் முன்வைக்கப்பட்ட இந்த கோரிக்கை தங்கவயலின் ஏழை மற்றும் முதிய மக்களின் வாழ்வாதாரத்திற்கான முக்கிய குரலாக அமைந்துள்ளது. செய்வதறியாமல் திகைத்து நிற்கும் அவர்களின் கண்ணீருக்கு தீர்வு கிடைக்குமா என்பதே தற்போது தங்கவயல் மக்களின் எதிர்பார்ப்பாக உள்ளது. நான் டாக்டர் டி விஜயகுமார், கௌதம் நகர் ரெசிடென்ட் வெல்ஃபேர் அசோசியேஷன் பிரசிடென்ட். 80வது சுதந்திர தின விழா வாழ்த்துக்கள் தெரிவித்தோட நம்முடைய எம்எல்ஏ ஸ்ரீமதி டாக்டர் ரூபகலா மேடம் அவங்களுக்கும் எங்களுடைய 80வது சுதந்திர தின விழா தெரிவிச்சுக்கிறோம். இதுல எனக்கு தனிப்பட்ட வருத்தம் சொன்னாக்கா, கர்நாடகா அசம்பிளியில வெறும் 10 பேர் தான் விமன் கேண்டிடேட்ஸ் எம்எல்ஏஸ். அதுல தாழ்த்தப்பட்டவங்கனாக்கா ஒரு எஸ்சி ஒரு எஸ்சினாக்கா 2 பேர் இருக்காங்க. அதுல 2வது டைம் எலெக்ட் ஆயிருக்கிறாங்க சொன்னாக்கா நம்ம ரூபகலா சசிதர் டாக்டர் ரூபகலா சசிதர் வாங்கிருக்காங்க. ஆனா ஆளுமையோட இருக்க குடும்பம், திறமையோட இருக்க குடும்பம், ஜனங்களோட ஜனம் ஒன்றி சேவை செய்யணும், பணிபுரியணும் அப்படின்னு சேவை செஞ்சுன்னு மக்களோட ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இல்லாம தலைவின்ற ஒரு அந்த இது இல்லாம ஜனங்களோட சேர்ந்து ஒரு பெரிய லீடர்னாக்கா நான் பார்க்கக்கூடிய ஸ்ரீமதி ரூபகலா சசிதர் மேடம். ஸோ இவங்களுக்கு மினிஸ்ட் ஏன் கொடுக்கல? பல வருஷமா காங்கிரஸ் எம்எல்ஏவா ஆக முடியாத சந்தர்ப்பத்துல பார்ட்டிக்காக உழைச்சு கஷ்டப்பட்ட ஒரு எம்எல்ஏ ஆன ஒரு கேண்டிடேட். அந்த 2வது டைமும் அந்த எம்எல்ஏ கேண்டிடேட் பல போட்டிகள் பெரிய பெரிய தலைவர்களுடைய மத்தியில போட்டி போட்டு காங்கிரஸ் பாடுபட்டு ஒரு எம்எல்ஏ தாழ்த்தப்பட்ட ஒரு லீடர். நீங்க எம்எல்ஏ ஏன் மினிஸ்டர் கூடாது? முன்னாடி நின்று பார்ட்டியை வளர்த்து கேரப் பண்ணி பார்ட்டியை வளர்த்து எம்எல்ஏ ஆயிருக்காங்கனாக்கா 1 முறை 2 முறைன்னா அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த கெப்பாசிட்டி இருக்கு. அப்படி கொடுக்குறப்போ எம்எல்ஏ செய்யற வேலை கேஜிபி மக்களுக்கு மட்டும் இல்லை, அது கர்நாடக பாலிடிக்ஸ்க்கு கர்நாடக கவர்மெண்ட்டுக்கு ஒரு பேரை பெற்றுக் கொடுக்கும், புகழை பெற்றுக் கொடுக்கறது எங்களுக்கு கருத்து அது. அதனால அடுத்த மினிஸ்டர் வரப்போ எம்எல்ஏ மேடத்துக்கு எந்த ஒரு தடையும் இல்லாம, எந்த ஒரு காரணம் இல்லாம அவங்க அப்பா மினிஸ்டர் இருக்காரு எப்படி இருக்கிற அப்படின்னு இல்லை. எம்எல்ஏ மேடம் பார்ட்டி வளர்த்துருக்காங்க, எம்எல்ஏ மேடம் மக்களை உழைக்கிறாங்க, மக்களோட மக்களா இருக்கிறாங்க. அவங்க கேபபிள் கேண்டிடேட், எம்என் கேண்டிடேட், அவங்களுக்கு அந்த திறமை இருக்குது. அந்த திறமை கொடுத்தாக்கா கட்சிக்கு பெருமை இதுக்கு கோட்பாடு வச்சு அவங்களுக்கு மினிஸ்டர் பதவி கொடுக்கணும். அதனால எங்க ஏரியா டெவலப் ஆகும், அதனால நாங்கள் கேட்கிறோம் அப்படின்னு சொல்லி ஒரு முக்கியமான 2-3 விஷயங்கள் எம்எல்ஏக்கு தெரிவிச்சு விரும்புகிறேன். இது ஒரு மெசேஜை நான் தெரிவிச்சுக்கிறேன். முதல்ல நம்முடைய எம்எல்ஏ மேடம் ஸ்ரீமதி டாக்டர் ரூபகலா எம்ஏ PhD அவர்களுக்கு நன்றியை தெரிவிக்க விரும்புகிறேன். ஐ தேங்க் எம்எல்ஏ மேடம். கௌதம் நகரில் தேவையான லைட்டுகளை போட்டு கௌதம் நகரை வெளிச்சம் படுத்துறதுக்காக முதல்ல நன்றி தெரிவிக்கிறேன். அதே சமயத்தில்
எங்க ரிக்வஸ்ட் கேட்டு பப்ளிக்குடைய இன்ட்ரெஸ்ட்காகவும் சரி எங்களுடைய இன்ட்ரெஸ்டுக்காகவும் சரி நன்மையை கருதி டிஎம் ரோட்ல அதிக அநேகமான ஆக்சிடென்ட் நடந்து அநேகமான வாலிபர்களும் சரி பெரியவங்க குழந்தைங்க அடிபட்டு பாதிக்கப்பட்டதுனால எம்எல்ஏ மேடம் ரிக்வஸ்ட் பண்ணதால் இமீடியட் வித்தின் 2 days இது உயிர் சம்பந்தப்பட்டதுன்னு கேட்டப்போ இமீடியட்டா வந்து வித்தின் 2 daysல வந்து இந்த ஸ்பீட் பிரேக்கர்ஸை போட்டு டிவைடர் லைன்ஸ் போட்டு ஜீப்ரா லைன்ஸ் போட்டு ரிஃப்ளெக்டர்ஸை போட்டு அதை ஆக்சிடென்ட் போட்டு இந்த உயிர்களை காப்பாற்றுறதுக்கு எடுத்த முயற்சிக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த முயற்சிக்கு பின்னாடி எம்எல்ஏ மேடம் பண்ண இந்த விஷயத்துக்கு பின்னு அநேகமான ஆக்சிடென்ட்ல தவிர்க்கப்பட்டிருக்குது. நிறைய பேர் அந்த ஆக்சிடென்ட்ல இருந்து அடிவில இருந்து கிரீவஸ் இன்ஜெக்ஷன்ல இருந்து காப்பாற்றப்பட்டிருக்கு. அதுக்காக எம்எல்ஏ மேடத்துக்கு மிக நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே சமயத்துல கௌதம் நகர் ரிக்வஸ்ட் கேட்டு எங்களுக்கு நானே சந்தர்ப்பத்தில் எங்களுக்கு குறைகளை கேட்கறதுல வாய்ப்பு கொடுத்து அது தகுந்த மாதிரி அவங்க கௌதம் நகர் வந்து இஜிடியை இனாகிரேட் பண்ணி அந்த வேலைகளை தொடர்ந்து நடந்துருக்கு. அதுக்கு நான் நன்றி தெரிவித்துக்கிறேன். அதே சமயத்தில் வந்து கேஜிஎஃப்ல இருக்கிற ரோடுகளை விரிவுபடுத்தி சிங்கிள் ரோடா இருந்தது எல்லாம் டபுள் ரோடா பண்ணி அதை உயிர் காக்கணும் அப்படின்ற விதத்துல வந்து விரிவுபடுத்தி அதே போல வந்து இந்த ரோடு வசதி நல்லா இருந்துச்சுன்னு சொன்னாக்கா இன்வெஸ்டர்ஸ் கேஜிஎஃப் வந்து இதுல வந்து வாலிபர்கள் வேலை வாய்ப்புகள் ஏற்படுத்தி கொடுக்கணும் அப்படின்ற ஒரு பெரிய எண்ணத்தோட அந்த ரோடுகளை விரிவுபடுத்தி அதை ஒரு சிட்டி லெவலுக்கு கொண்டு வந்திருக்கா நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். இதுல மேடத்துக்கு வந்து 2 முக்கியமான அந்த விஷயங்கள் வந்து முன்வைக்க விரும்புறேன். நான் எம்எல்ஏ மேடம்ன்றப்போ ஏற்கனவே கௌதம் நகர்ல நடந்த ஒரு ஃபங்க்ஷன்ல வந்து எம்எல்ஏ மேடம் வந்து அநேகமான பேர் வந்து அம்மா அப்படின்னு ஒரு அடைமொழி கொடுத்து அம்மா அப்படின்ற வார்த்தையில உபயோகப்படுத்தி அம்மாவுக்கு அது நம்ம மேடம் சொல்றோம், அந்த அம்மா அப்படின்றாங்க, தாய்மார்கள்லாம் அம்மா அப்படின்றாங்க. ஸோ அதை நான் வேற ஒரு விஷயத்துல நான் ஒரு சந்தர்ப்பத்தில் எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லியிருக்கிறேன். மேடம் வந்து அநேகமான தாய்மார்கள், வயதான தாய்மார்கள் பென்ஷன் வாங்குறவங்க எல்லாம் வந்து எம்எல்ஏ மேடம் ரொம்ப நம்பிட்டு இருக்காங்க. பென்ஷன் வர்றது வந்து அநேகமான தாய்மார்களுக்கு வந்து ஒரு ஆலமரம் மாதிரி. இந்த ஆலமரத்துல வந்து அநேகமான பறவைகள், காக்கா, குருவி, மைனா, அணில் போல் எல்லா அநேகமான பறவைகள் வந்து சாப்பிட்டுட்டு அது பயனாடுற மாதிரி இந்த 2000 ரூபாய் வந்து அவங்களுக்கு நிறைய விஷயத்துல அவங்களுடைய ரொம்ப பயன்படக்கூடிய விஷயமா இருக்குது. ஸோ ஒரு 2000 ரூபாய் வந்தாக்கா தாய்மார்கள் என்ன பண்ணாங்க, 100 ரூபாய் வர்றதுக்கு முன்னாடி அந்த 2000 ரூபாய் நம்பி 100 ரூபாய் கடன் வாங்கி 200 ரூபாய் கடன் வாங்கி காய் கடைகளில் போய் கடை வாங்கி, செலவு கடையில கடை வாங்கி, மெடிக்கல் ஷாப்ல கடை வாங்கி, இது போல நிறைய பேருக்கு நம்பி அவங்ககிட்ட வாங்கி அது குழப்பம் நடத்தி வரப்போ கொடுக்குறப்போ இத்தனை பயனாளிகள் இருக்காங்க. இந்த 2000 ரூபாயில வந்து பயனாடக்கூடியவங்க வந்து ஒரு ஆலமரத்து மாதிரி நிறைய பயனாடுறாங்க. ஆனா இது வந்து தங்கு தடை இல்லாம பணத்துக்கு வந்து முக்கியமான காரணமா இருக்கிறது நம்முடைய எம்எல்ஏ டாக்டர் ஸ்ரீமதி ரூபகலா மேடம். அநேகமா நமக்கு எல்லாருக்கும் தெரியும், ஃப்ரீ இது கொடுத்துட்டு நிறைய இடத்துல வேலைங்க இருக்குது, நடக்கல, நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் இருக்குது. ஆனாலும் நம்ம கேஜிஎஃப் தாலுக்குல வந்து இது தடைப்படாம நம்ம தாய்மார்கள் வந்துட்டு இருக்குது அப்படின்னா அது முக்கியமான காரணம் வந்து எம்எல்ஏ மேடம் தான். அவங்க எந்த விதத்தினாலும் அவங்க தன்னுடைய பர்சனல் இன்ஃபுளுன்ஸை யூஸ் பண்ணி அது தடையில்லாம ஒரு மாசம் இல்ல, ஒரு மாசம் தடை போட்டு 2 மாசத்துக்கு வந்து சேர்ந்து, ஒரு மாசத்துல வந்து போய் சேர்ந்து இது நம்பி அவங்க குழப்பம் நடத்துற சுச்சுவேஷன்ல இருக்காங்க. தாய்மார்கள் நடந்துருக்காங்க. அவங்க லேட்டஸ்ட் குறை இப்போ எம்எல்ஏ வைக்கூட முக்கியமான விஷயம் வந்து லேட்டஸ்ட் குறை என்னன்னு சொன்னாக்கா, இந்த பென்ஷன் உங்களுக்கு வந்து பையன் இருக்கிறாங்களா, வீட்டில் ஆம்பளை பசங்க இருக்காங்களா, உங்களுக்கு பென்ஷன் இல்லைன்னு சொல்லிடுறாங்கன்னு நிறைய குறை சொல்றாங்க தாய்மாருங்கெல்லாம். இது எப்படி இது எங்களுக்கு வர, நாங்கள் இதுதான் நம்பி இருக்கிறோம்னு சொல்லிட்டு இதுடைய முக்கியமான மெசேஜ் மேடம் ரிக்வஸ்ட், தாழ்மையான ரிக்வஸ்ட் சொன்னாக்கா, இன்னுங்க நீங்க நம்பி நம்ம எம்எல்ஏ நம்பி இந்த தாய்மாருங்கெல்லாம் இருக்கிறாங்க. எம்எல்ஏ மேலே எப்படின்னா நம்ம கொண்டு வந்து போட சொல்லிடுவாங்க, அது நம்ம அக்கௌண்ட்ல விழுந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேருக்கு நாங்களும் அதை சொல்லியிருக்கிறோம். எம்எல்ஏ மேடம் இல்லைன்னு சொன்னாக்கா அது ரெகுலரா வராது, அதுக்காக உழைக்கிறாங்கோ, அதுக்காக போயிட்டு இன்ஃபுளுன்ஸ் பண்ணி அது கொண்டு வருவாங்க அப்படின்னு சொல்லியிருக்கோம். அது போல சந்தர்ப்பத்தில் இந்த பென்ஷன் இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அவங்க எல்லாரும் மன உடைஞ்சு நாங்க என்ன பண்ணுவோம் அப்படின்ற சூழ்நிலை தள்ளப்பட்டிருக்கிறாங்க. ஸோ அவங்களுக்கு இது இல்லை அப்படின்னு சொன்னாக்கா அவங்களுக்கு ஏதோ ஏந்துட்ட மாதிரி வருத்தப்படுறாங்க. நிறைய பேஷண்ட்ஸ்க்கோ நிறைய தாய்மார்கள்கிட்ட சொல்லி இது எம்எல்ஏக்கு கன்வீன் பண்ணணும் அப்படின்னு ரிக்வஸ்ட் பண்ணாலும் மேடம் நான் சொல்றது தாழ்மையா கேட்டுக்கிறேன் சொன்னா, நீங்க எல்லாம் எல்லாருக்கும் ஒரு தாய் மாதிரி. இத்தனை நாளுக்கு என்ன பண்ண, நீங்க தங்கு தடை இல்லாம அந்த 2000 ரூபாய் வர வச்சிருக்கீங்க, அவங்களுக்கு அந்த தடை இல்லாம நீங்க வர வச்சு கொடுக்கணும். எங்களுடைய ரிக்வஸ்ட் என்ன சொன்னாக்கா, எல்லாருக்கும் யாருக்கெல்லாம் பென்ஷன் வச்சு அவங்களுக்கெல்லாம் பென்ஷன் வரட்டும், வராதுங்களுக்கெல்லாம் நீ வரதுக்கான ஏற்பாடு பண்ணீங்கன்னாக்கா மை ஆக்ஸ் ஆஃப் ஒன் திங். அடுத்தது அந்த 2 வேண்டுகோள் என்ன சொன்னாக்கா, ரேஷன் கார்டு
இந்த ரேஷன் கார்டு என்ன பண்ண நிறைய பேருக்கு இப்ப என்ன பண்றாங்க சொன்னாக்கா ஆன்லைன் பண்ணி பண்ணிட்டு இப்போ ப்ரொசீஜர் இருந்தா கூட அவங்களுக்கு நிறைய பேர் இப்போ அவங்க ஃபேஸ் பண்ற ப்ராப்ளம் வந்து அதே போல அவங்க வீட்டுல வந்து பசங்க இருக்கிறாங்களா உங்களுக்கு ரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அதை ரொம்ப உடஞ்சு போயிருக்கிறாங்க. ஸோ அதனால என்ன பண்ணாங்க, இப்போ எல்லாருக்குமே தெரியும் இந்த காலகட்டத்துல எவ்ரிபடி நோஸ். ஒரு அப்பா அம்மாவுக்கு இப்போ 2 பிள்ளைங்க இருக்கிறாங்க, 2 பையன் இருக்கிறாங்க அப்படின்னு சொன்னாக்கா யாரும் அவங்கள டிபெண்ட் பண்ண முடியாது. அந்த காலகட்டத்துல நம்ம போயிட்டு இருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு கல்யாணம் ஆச்சு அப்படின்னு சொன்னாங்க அவங்களுக்கு குழந்தை மனைவி ஆயிடுறாங்க, குழந்தைங்க ஆயிடுறாங்க, அவங்களுக்கு தனி ரெஸ்பான்சிபிலிட்டி ஆயிடுது. ஸோ இந்த காலகட்டத்தில் இந்த வருமானத்தில் குடும்பம் நடத்தி அவங்களுக்கு பெரிய ஒரு சுமையா இருக்குது. ஸோ அதே போல சேர்ந்து அவங்க பேரண்ட்ஸை பார்க்கணும் அப்படின்னா பார்க்கணும், விருப்பப்பட்டாலும் நாங்கள் கைக்குள்ள வருமானம் அவங்களுக்கு இல்லாத காரணத்தினால அவங்க வந்து நிறைய பேர் வந்து அப்போ நாங்கள் பேரண்ட்ஸை ஹெல்ப் பண்ணோம் அப்படின்னா கூட அவங்க பேரண்ட்ஸ் எதிர்பார்க்குற அளவுக்கு அவங்க உதவி பண்ற கட்டாயத்தில் அவங்க இல்லை. ஸோ அதனால அந்த பிள்ளைங்க இருக்கிறாங்க பேரண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து நீங்க ரேஷன் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாக்கா அவங்களுக்கு அவங்க வயிற்றுல அடிச்ச மாதிரி அவங்க எல்லாம் ரொம்ப வருத்தப்படுறாங்க. அதனால எம்எல்ஏ மேடம் நான் ரொம்ப தாழ்மை ரிக்வஸ்ட் என்னன்னாக்கா அவங்களுக்கெல்லாம் ரேஷன் எப்படி வந்துச்சோ அப்படி அந்த ரேஷன் வாங்கி கொடுங்க. யாருக்கெல்லாம் ரேஷன் கார்டு இல்லையோ அவங்களுக்கெல்லாம் உங்களுக்கு தந்தா நீங்க ஒன் டைம் யூஸ் பண்ணி அவங்க ரேஷன் கார்டு வாங்கி கொடுங்க. அதே போல யாருக்கெல்லாம் பென்ஷன் வந்துச்சோ அவங்கெல்லாம் பென்ஷன் வாங்கி கொடுங்க. வராதவங்களுக்கெல்லாம் பென்ஷன் கார்டு இன்க்ரீஸ் பண்ணீங்கன்னாக்கா நீங்க தாய் இல்லை உங்களுக்கு கடவுள்லன்னு அவங்க வணங்குவாங்க. கேஜிபில நிறைய எம்எல்ஏ வேலை பண்ணியிருந்திருக்கு, அவங்க நான் ரொம்ப தேங்க்ஸ் பண்ண விரும்புறேன் அப்படின்னு சொன்னாக்கா கேஜிபில வந்து நிறைய வேலைகள் நாங்கள் துவங்கியிருக்கிறாங்க. அம்பேத்கர் பவன் ஆகட்டும், லைப்ரரி ஆகட்டும், இல்லை பெருமாள் கோயில் கோபுரம் ஆகட்டும். ஸோ அந்த மாதிரி அநேகமான விஷயங்களை தொடங்குறாங்க. அதெல்லாம் கம்ப்ளீட் பண்ணாக்க கர்நாடகாவில் அவங்க பெரிய லீடராக மதிக்கப்படுவாங்க அப்படின்றது என்னோட ஒரு ஒப்பீனியன் அது. ஸோ அந்த மாதிரி மேடம் இந்த மாதிரி வேலைகள் செய்யறப்போ இந்த பென்ஷன் விஷயம் ஆகட்டும், ரேஷன் விஷயம் ஆகட்டும் கட்டாயம் வந்து அவங்க கடவுளாக மதிக்குவாங்க. அதே சமயத்தில் எம்எல்ஏ மேடம் வந்து இன்டெகிரேட் டவுன்ஷிப் எடுத்துன்னு வர சொல்லிக்கிறாங்க. இந்த இன்டெகிரேட் டவுன்ஷிப் சரி, இல்லை அம்பேத்கர் பவன் ஆகட்டும் சரி, பெருமாள் வெங்கடேஷ் பெருமாள் கோயில் கவர்மெண்ட் சரி, லைப்ரரி எல்லாம் பெரிய பெரிய வேலைகளை இனிஷியேட் பண்ணிருக்காங்க. அதெல்லாம் முடிக்கிறப்போ எம்எல்ஏ வந்து நிறைய மதிப்பும் மரியாதையும் பெறுவாங்க அப்படின்றது என்னோட தனிப்பட்ட ஒரு ஒப்பீனியன் இது. அதனால எம்எல்ஏ மேனுக்கு 80வது சுதந்திர தின விழான்னு தாய்மொழி வேண்டுகோள் சொன்னாக்கா இந்த ஏழை பெரிய எளிய தாய்மார்களுக்கு பென்ஷனுங்கோ, வந்தவங்களுக்கெல்லாம் தடையில்லாம பென்ஷனும், வராத யாராலும் கஷ்டப்பட்டு இருந்தா அவங்களுக்கு பென்ஷன் வாங்கி கொடுங்க. அதே போல ரேஷன் யாரெல்லாம் வந்துருந்துச்சு அவங்க ரேஷன் வாங்கி கொடுங்க. ரேஷன் இல்லாம பசங்க பட்டியல் எத்தனையோ பேர் இருக்கிறாங்க அவங்களுக்கு ரேஷன் கார்டு போட்டு கொடுங்க. அதே போல இன்டெகிரேட் டவுன்ஷிப் தயவு செஞ்சு எந்த முயற்சியும் எடுத்து நீங்க அதை கொண்டு வாங்க. கோல்டன் டே வாட்ச் பண்ணி இருக்கிறேன் அனைத்து தாய்மார்களுக்கும், பெரியவர்களுக்கும், சகோதரர்களுக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.